Hi students, welcome to Magic Max Tamil. Chapter 3 introduction complete பண்ணியாச்சு. இப்போ exercise 3.1 போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும், introduction பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து exercise 3.1 பார்க்கலாம். First question, fill in the blanks. அதில் first questionல 5 subdivision கொடுத்துருக்காங்க. ஓகே, first one பார்க்கலாம். The variable in the expression 16x minus 7 is, அதாவது 16x minus 7ங்கிறது ஒரு algebraic expression. இதில் வேரியபிள்ஸ் கேட்குறாங்க. வேரியபிள் உங்களுக்கு தெரியும், அதாவது ஆல்ஃபபெட்டில் இருக்க A to Zல எனி ஒன் லெட்டர்ஸ் நம்ம என்ன சொல்வோம், வேரியபிள் சொல்வோம். இதில் எது வந்து வேரியபிள்? எக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். The constant term of the expression 2y minus 6 is, அதாவது இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் கான்ஸ்டன்ட் எதுன்னு கேட்குறாங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுன்னு கேட்குறாங்க. பட் டேர்ம்னா தெரியும் நம்மளுக்கு, இது 2yங்கிறது ஒரு டேர்மு, -6ங்கிறது ஒரு டேர்ம். இதில் என்ன கேட்குறாங்க, கான்ஸ்டன்ட் மட்டும் கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட்னா உங்களுக்கு தெரியும் அந்த நம்பர்ஸ் தான். அங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ்னால் நம்ம ப்ளஸ் எழுதணும் அவசியம் கிடையாது, ஆனால் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக மைனஸ் எழுதணும். இப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன வரும், -6. ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் 25m plus 14n, the type of the terms are the dash term. இங்கே கொடுத்துருக்கல எக்ஸ்பிரஷனில் இது வந்து லைக் டேர்மா அன்லைக் டேர்மா நம்ம கண்டுபிடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் லைக் டேர்ம்னா இந்த வேரியபிள் சேம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம். இங்கே பாருங்கள், இங்கே m இருக்குது, இங்கே n இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா இது என்னது, அன்லைக் டேர்ம். ஸோ அன்லைக் ஸ்பெல்லிங் UNLIKE, இது வந்து என்னது, அன்லைக் டேர்ம்ஸ். Fourth question பாருங்கள். The number of terms in the expression 3ab plus 4c minus 9s. அது இங்கே ஒரு கொடுத்துருக்குற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போனா 3abங்கிறது ஒரு டேர்ம் 1, 4cங்கிறது ஒரு டேர்ம், -9ங்கிறது ஒரு டேர்ம். டோட்டலாக எத்தனை டேர்ம் இருக்குது, 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம் 3. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம். ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. இதில் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா என்னது, நம்பர்ஸ். சரியா, அதாவது இங்கே வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது நம்ம என்ன சொல்வோம், கோஎஃபிஷியன்ட் சொல்வோம். இங்கே XYக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தமா. அப்போ நம்ம சைனோடு சேர்த்து சொல்லணும். அப்போனா இந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னது, XY டேர்மோட கோஎஃபிஷியன்ட், இங்கே மைனஸ் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ -1 தான் ஆன்சர். ஓகேவா, இப்போ இங்கே எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, -xy அப்படின்னா இந்த டேர்மோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா அந்த நம்பர் தான் நம்ம சொல்லணும். இப்போ இதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது, -5. இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது, -1. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபில் இன் த பிளாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு தெரியும் அதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் இது ப்ளஸ் எக்ஸோட அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்ன வரும், -x. ஓகேவா, இங்கே -xோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னது, +x. பாருங்கள், இங்கே இதோட எக்ஸோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து இது ப்ளஸில் இருக்கா, அப்போனா அது ஆப்போசிட் என்னது, -x. ரெண்டுமே சேம் வேரியபிளாக இருக்குது, சைன் வந்து டிஃப்ரென்ஸ், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போனா ஆன்சர் என்ன வரும், 0. இப்போ பாருங்கள், இங்கே +x -x. ஓகேவா, +xோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் -x, ரெண்டுமே சேம் நம்பர், டிஃப்ரெண்ட் சைன் வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சர் 0 தான் வரும். ஓகேவா, அப்போ நீங்கள் x ப்ளஸ் -x, அப்போ என்ன வரும், இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் -x, அப்போ எக்ஸும் -x சேர்ந்துச்சு என்ன வரும், 0 தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் AB இன் த டேர்ம் 15ABC இஸ் 15. அதாவது இந்த ஏபியோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இப்போ ஏபினா ஏபி மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, 15C தான் வரணும். இப்போ நான் ஏபியோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், 15C இருந்தால் தான் கரெக்டு. அவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் 15 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபியோட கோஎஃபிஷியன்ட் கேட்டால் 15C எழுதணும். இப்போ சியோட கோஎஃபிஷியன்ட் கேட்டால் என்ன எழுதணும், சியை மட்டும் விட்டுட்டு மற்ற என்ன வரும், 15AB எழுதணும். அவங்க கேட்குறது ஏபியோட கோஎஃபிஷியன்ட், அப்படி இங்கே 15 இருக்குது நம்பர், இங்கே வேரியபிள் C இருக்குது, 15C தான் வந்து கரெக்டாக ஆன்சர். இங்கே 15 சொல்லியிருக்காங்க, ஆன்சர் என்னது, ஃபால்ஸ். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். 2PQ அண்ட் -7QP ஆர் த லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வேரியபிள்ஸ் பார்க்கணும் சேமாக இருக்கான்னு.
இங்கே பாருங்க, இங்கே பிக்யூ இருக்குது, இங்கே பிக்யூ இருக்குது, ஆனால் சேஞ்சாக இருக்குது. சேஞ்ச் ஆனால் நோ ப்ராப்ளம். நம்ம வேரியபிள்ஸ் இங்கே பிக்யூ இருக்குது, இங்கே பிக்யூ இருக்குது, அப்புறம் ரெண்டுமே சேம் வேரியபிள், அப்போனா லைக் டேர்ம்ஸ், அது வந்து கரெக்டு, ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். y is equal when y is equal to -1, the value of expression 2y minus 1 is equal to 3ங்கிறாங்க. அதாவது இந்த எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்களா, அதில் ஒய்யோட வேல்யூ நம்ம -1 போட்டால் நம்மளுக்கு 3 இங்கே வருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள். ஓகே, ஃபோர்த்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். அதாவது ஒய்க்கு வந்து இங்கே வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, 2y minus 1ன்னு சொல்லிட்டு. சரியா, இந்த ஒய்க்கு வந்து நம்ம -1ன்னு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் 3 வரும்னு சொல்லி அங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ அந்த 2y minus 1 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். இன்ட்டு 2yன்னா 2 into yன்னு அர்த்தம். ஒய்க்கு வந்து அங்கே -1 கொடுத்துருக்காங்களா, நான் ரைட் பண்ணிட்டேன். இங்கே அதில் வந்து -1 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 2 into 1 2, இங்கே மைனஸ் இருக்கா, அவங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட் இந்த -1 எழுதுங்க. நம்மளுக்கு என்ன ரெண்டுமே சேம் சைன் வந்து ஆட் பண்ணுமா, ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் தான் போடணும். இப்போ 2 1 ஆட் பண்ணால் 3 வரும், சேம் சைன் என்ன வரும், மைனஸ் வரும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், -3 வரணும். ஓகேவா, அவங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு, +3 வந்திருக்கு, அப்போனா இது ஃபால்ஸ். ஓகே, இப்போ நம்ம நோட்டில் பார்த்தோம்ல, இதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, -3 தான் வந்துச்சு. ஓகேவா, என்ன ஆன்சர் வந்துச்சு, -3. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது +3ன்னு இருக்காங்க, அதனால இது ஆன்சர் என்னது, ஃபால்ஸ். ஓகேவா, அதாவது இந்த ஒய்க்கு நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது, ஆன்சர் -3 தான் வருது. இங்கே ஆன்சர் வந்து 3ன்னு சொல்லியிருக்கனால இது ஃபால்ஸ். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.